ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? ஸோ இன்னையிலேருந்து நாம் யோகா ப்ராக்டிஸ். யோகான்றது கர்ம யோகா. கர்ம யோகான்றது பாபாவையும் நினைக்கணும். அதை நினைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிறது பாபா சொன்ன பாயிண்ட்டை திரும்ப திரும்ப ஆசைப்படுறது, ஞான சிந்தனை பண்ணுறது. அதன் மூலமாக தான் அதீந்திரிய சுகம் இருக்கும். அவங்க எப்படி ஸ்ரீராம ஜெயம் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பாங்களோ அந்த மாதிரி இது மைண்டுக்குள்ளே ஓட ஓட உங்களுக்கு அதோடைய பவர் தெரியும். ஸோ முரளி அது கேள்வி பதில் அதை விட்டுடலாம், ஏன்னா அது உள்ளே வரும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து அந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் மூணு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். 1 மணி நேரத்துக்கு அந்த 3 பாயிண்ட்டை மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஸோ நானும் அதே ப்ராக்டிஸே தான் பண்ணுவேன். நான் என்ன பண்ணுறேனோ அதை அப்படியே இதில் போடுறேன். நீங்களும் அதை ப்ராக்டிஸ் பண்ணி 1 மணி நேரம் கழிச்சு அதோடைய அனுபவம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் அவசியம் தெரியப்படுத்துங்க. ஏன்னா மம்மா இப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணாங்க. இது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அவசியம் இதை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அசை போடலைன்னா ஜீரணமாகாது இந்த முரளி இல்லையா? நேற்று சொன்னார் இல்லையா, ஜீரண சக்தி தான் ஆத்மாவை பலமாக்கும், அதாவது மனன சக்தி. ஸோ அப்படி இன்றைக்கி பாபா சொல்கிறது என்ன அப்படின்னா, பாபாவை தவிர வேறு சரி, அதுக்கு முன்னாடியே நாம் அசரீரியாக தான் வந்தோம், அசரீரியாக தான் போகணும் இல்லையா? உடம்போடு வரலை, அதனால் உடலின் உறவுகளோடு வரலை. அந்த உறவுகள் தான் இப்போ துக்கம் கொடுக்குது. அதை ஏன் நினைக்கணும் இல்லையா? வெறும் ஆத்மா, நான் வந்தேன், ஆத்மாவாக போகிறேன், வேறு எதையும் நான் நினைக்க போகிறதில்ல, இந்த உடம்பையும் நினைக்க போகிறதில்ல. ஃபஸ்ட் பாயிண்ட்டு. ஏன்னா எல்லாருமே துக்கம் கொடுக்குறவங்க, ஏன் அவங்கள நினைக்கணும்? சுகம் கொடுக்கக்கூடிய பாபாவை தானே நினைக்கணும். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அடுத்தது, சொர்க்கத்துக்கு அழிச்சிட்டு போகிறதுக்கு தான் பாபா வந்திருக்காரு. ஆனால் போக விடாமல் தடுக்கிறது இந்த காமம். ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் இது துக்கம்தான் கொடுத்தது. ஸோ காமத்தை அழித்து நான் சொர்க்கத்துக்கு போகிறேன்ற நிச்சய புத்தி உள்ளவர்கள் தான் உயர்ந்த பதவி அடைய முடியும். ஸோ அப்போ இதை ஹிண்ட்டாக நீங்கள் ஞாபகம் வச்சிங்கன்னா, காமம் முதலிடை கடை துக்கம் கொடுக்குது, அதை நான் வெற்றி கொள்வேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் விஸ்தாரம் யோசிச்சுக்கலாம். அதேமாதிரி இதுக்கு முன்னாடி ஆத்மா தனியாக வந்துச்சு, தனியாக போகணும், துக்கம் கொடுக்குறவங்கள நான் நினைக்க மாட்டேன், முடிஞ்சு போச்சு. ஸோ அது ஃபஸ்ட் பாயிண்ட்டு. இது செகண்ட் பாயிண்ட்டு. ஸோ தேர்ட் பாயிண்ட்டு, எண்ணம் சொல் செயலால் பாபா என்ன சொன்னாரோ அதே மாதிரியே நடந்துக்குவேன் இல்லை? ஏன்னா அங்கே ஒரே தர்மம் ஒரே மொழி வரணுன்னா இங்கே எல்லாருமே பாபா சொல்கிற மாதிரியே நடக்கிறவங்க தான் அங்கே வராங்க. ஸோ அதனால் எண்ணம் சொல் செயலில் நான் சரியானவனாக இருப்பதற்கான முயற்சி பண்ணணும் அப்படின்னு என்னத்தான் ஸ்ரீமத் படி நடக்கிறது. ஸோ இந்த 3 பாயிண்ட்டு தான் ரொம்ப சிம்பிளான விஷயம் இல்லையா? அசரீரி நான், அதாவது உடம்பில்லாத ஆத்மானா உடம்பு இல்லாமல் தான் போகணும், வேறு எதையுமே நினைக்க தேவையில்ல, நினச்சாலே துக்கம்தான். அடுத்தது, காமம் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் துக்கம்தான் கொடுத்துச்சு, அதை வெற்றி அடைஞ்சு தான் நான் உயர்ந்த பதவியை அடையிறேன். அடுத்தது, எண்ணம் சொல் செயலால் பர்ஃபெக்டாக இருக்கணும், அதாவது துக்கம் கொடுக்கக்கூடாது, சுகத்தை மட்டுமே கொடுக்கணும் பாபாவுடைய ஸ்ரீமத் படி. ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, அசரீரியாக அசரீரியாக போகிறேன், எதையுமே நினைக்க மாட்டேன், நினச்சா போக முடியாது. அடுத்தது, காமம் முதலிடை கடை துக்கம் கொடுக்கறது, அதை நான் அழித்து உயர்ந்த பதவி அடைவேன். அல்லது காமம் முதலிடை கடை துக்கம் கொடுக்கக்கூடியதுன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, எண்ணம் சொல் செயலால் பர்ஃபெக்டாக இருப்பேன், துக்கம் கொடுக்க மாட்டேன், சுகத்தை மட்டுமே கொடுப்பேன், அவ்வளோதான். ஸோ இதை மட்டுமே திரும்ப 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 அசரீரியாக அசரீரியாக போகிறேன், துக்கம் கொடுப்பவர்களை நினைக்க மாட்டேன், எண்ணம் சொல் செயலால் யாருக்கும் துக்கம் கொடுக்க மாட்டேன், அப்படி சேர்த்துக்கலாம். ஏன்னா ரெண்டும் ரிலேட்டடாக வருது. அடுத்தது, காமம் முதலிடை கடை துக்கம் கொடுக்கக்கூடியது, அதை வெற்றி கொள்வேன். ஸோ 3மே துக்கம் கொடுக்கக்கூடிய விஷயமே வருது பாருங்கள் இல்லையா? உடல் உணர்வு வந்தால் துக்கம் வருது, அதனால் நான் அசரீரி, யாரையும் நினைக்க மாட்டேன், உடம்பை நினைக்க மாட்டேன். காமம் துக்கம் கொடுக்கக்கூடியது, அதனால் காமத்தை வெற்றி கொள்வேன். எண்ணம் சொல் செயலால் யாருக்கும் துக்கம் கொடுக்க மாட்டேன், சுகத்தை மட்டுமே கொடுப்பேன், பாபா சொன்ன மாதிரியே நடந்துக்குவேன் எண்ணம் சொல் செயலால். ஸோ இதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத போடுங்க. குறிப்பாக சாப்பிட்றதுக்கு முன்னாடி இது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க, எடுத்துக்கிட்டே சாப்பிடுங்க. திரும்ப திரும்ப மைண்டுக்குள்ளே இதை அசை போட்டுக்கிட்டே இருங்க, இதோடைய பவர் உங்களுக்கு தெரியும். குளிக்க போகிறீங்களா, அதே மாதிரி ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க, ஒரு 3 பாயிண்ட் எடுத்துக்கோங்க. அதில் 1 மிஸ் ஆனால் கூட 2 பாயிண்ட்டு இருக்கும். ஸோ அது மாதிரி ஒவ்வொரு காரியமும், பாத்ரூம் போகிறீங்களா, ட்ராவல் பண்ணுறீங்களா, ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி டைம் நல்லா கிடைக்கும். அப்போ தான் முரளி ஃபுல்லாக உங்களால் தாரணை பண்ண முடியும். ஸோ நானும் முடிஞ்ச அளவுக்கு 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அதை அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி எல்லோருக்கும் ஷேர் பண்ணிகிட்டே இருங்க. ஓம் சாந்தி.